மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான ஏப்ரல் மாத பலன்கள் 2024. கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரம், சுக்கிரனின் நட்சத்திரமான பரணி நட்சத்திரம், சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம் ஆகியவற்றில் பிறந்தவர்கள் மேஷராசி அன்பர்கள். 2024ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் நவ கிரகங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் ஜீவகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவும் ஜீவனகாரகன் என்று சொல்லக்கூடிய சனியும் நல்ல நிலையில், அதாவது ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ நட்பு பெற்றோ இருந்தால் உங்களுக்கு இப்போது சொல்லப்போகும் கோச்சார பலன்கள் அதிக அளவு நன்மைகளை தருவதாக இருக்கும். வெறும் கோச்சார பலன்கள் மட்டுமே பார்த்தால் அது 50% மட்டுமே பலிதமாகும். இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போது செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முதலில் ஏப்ரல் மாதத்திற்கான கிரக நிலைகளை பார்ப்போம். இந்த மாதம் முழுவதும் குரு உங்கள் ஜென்ம ராசியில் இருப்பார். மீன ராசியில் சூரியன் ஏப்ரல் 13ஆம் தேதி வரையும், ஏப்ரல் 17ஆம் தேதி அன்று மேஷ ராசிக்கும் சூரியன் பெயர்ச்சியடைகிறார். அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி குரோதி வருடத்தின் முதல் நாளாக அன்று இருக்கிறது. சூரியன் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய அதிபதியாக இருக்கிறார். அதாவது 5ஆம் வீட்டுக்கு உரியவர் அவர். பூர்வ புண்ணிய அதிபதியான சூரியன் இந்த மாதம் உங்கள் ஜென்ம ராசியில் உச்சம் பெறுகிறார். சனியும் செவ்வாயும் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறார்கள். விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் ராகு, புதன், சுக்கிரன் இருக்கிறார்கள். ராசிக்கு 6ஆம் வீட்டில் கேது இருக்கிறார். குரு ஜென்ம ராசியில் இருப்பதால் ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு மனதளவிலும் உடலளவிலும் சோர்வு இருக்கும். ஆனால் பூர்வ புண்ணிய அதிபதி சூரியன் ஏப்ரல் 14இல் உங்கள் ராசிக்கு வந்து உச்சமடைவதால் அரசாங்க வழிகளில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அரசு வேலைக்கு போட்டியிடும் மேஷராசியினருக்கு அரசு வேலை கிடைக்கும். அதே சமயம் பிறந்த ஜாதகத்தில் சூரியன் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். முன்னோர்களின் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் உடலின் வெப்பம் சற்று அதிகரித்து காணப்படும். அடுப்புக்கு அருகில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு உங்களிடம் இருக்கும். குளிர்ச்சி தரும் உணவுகளை உண்பதன் மூலம் உடல் வெப்பத்தை குறைத்து கொள்ளலாம். குளிர்ந்த நீரில் நீங்கள் குளிக்க வேண்டும். தேர்தலில் போட்டியிடும் மேஷராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த வாய்ப்பு எல்லா மேஷராசிக்காரர்களுக்கும் கிடைக்குமா என்றால் சாத்தியமில்லை. ஒருவருடைய பிறந்த ஜாதகம், தற்பொழுது நடைபெறும் தசாபுத்தி இவைகள் ஒத்துழைத்தால் மட்டுமே கோச்சார் ரீதியாக உங்களுக்கு தேர்தலில் வெற்றி கிடைக்கும். அரசு தொடர்பான கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு தங்கு தடையின்றி பணவரவு கிடைக்கும். குருவின் பார்வை ராசிக்கு 5, 7, 9 ஆகிய வீடுகளின் மீது விழுகிறது. பிள்ளைகளின் கல்வி, திருமணம் சம்பந்தமாக உங்கள் மகிழ்ச்சி இந்த காலத்தில் அதிகரிக்கப் போகிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்த அன்பர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வியாபாரிகள் தங்கள் தொழிலில் நல்ல வருமானம் பார்ப்பார்கள். அரசு ஊழியர்களுக்கு ப்ரமோஷன் மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும். உங்கள் தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். வெகு தூரத்தில் உள்ள வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வருவீர்கள். ஒரு சிலர் கோடைவாச ஸ்தலங்களான ஊட்டி, கொடைக்கானல், மூணார் போன்ற ஊர்களுக்கு செல்வதன் மூலம் கோடை வெப்பத்திலிருந்து விடுபடுவார்கள். இந்த குருவின் பார்வை உங்களுக்கு அதிக அளவு நன்மைகளை இந்த மாதத்தில், ஏப்ரல் மாதத்தில் தருகிறது. ராசிக்கு 6ஆம் வீடான ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்தானத்தில் கேது இருப்பது மிக மிக நன்மை தரும் ஒரு அமைப்பு. 6ஆம் வீட்டில் கேது இருப்பதால் நீங்கள் நோய்களிலிருந்து விடுதலை பெற்று விடுவீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கடன்களை கட்டுக்குள் கொண்டு வருவீர்கள். வங்கியில் கடன் பெற்று அதிக வட்டிக்கு தனியாரிடம் வாங்கிய கடன்களை அடைத்து விடுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் தொல்லை கொடுத்து வந்த போட்டியாளர்கள் உங்களிடம் தோற்று போவார்கள். வேலை இல்லாமல் அலைந்து தெரிந்த மேஷராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும் என பல வகையிலும் இந்த கேது உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நன்மைகளை தரும் நிலையில் இருக்கிறார். சனி செவ்வாய் கூட்டணி உங்களுக்கு நன்மையையும் தீமையையும் கலந்து தரும் அமைப்பில் உள்ளது.
சனி குளிர்ச்சியான கிரகம், செவ்வாய் உஷ்ணமான கிரகம். இருவரும் சேர்வதால் நல்லது தானே நடக்கும். ராசி அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் லாப அதிபதியுடன் சேர்க்கை பெறுவதால் நீங்கள் தொட்டது அனைத்தும் இந்த மாதத்தில் துலங்கப் போகிறது. எந்த வகையிலாவது வெற்றி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். செய்யும் தொழிலில் லாபம் அதிக அளவில் கிடைக்கும். சனி மெதுவாக நகரும் கிரகம் என்பதால் கொடுக்கும் பலன்கள் சற்று தாமதமாகத்தான் உங்களை வந்து சேரும். சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடு மற்றும் ராசிக்கு 8ஆம் வீடு ஆகிய 3 வீடுகளின் மீது விழுகிறது. குருவின் பார்வையும் 5ஆம் வீட்டின் மீது விழுவதால் தடை தாமதத்திற்கு பின் உங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் சிறிது தாமதத்திற்கு பிறகு அந்த சொத்துக்கள் உங்கள் கைகளுக்கு கிடைக்கும். சனி ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்ப்பதால் எதிர்பாராத வகையில் சில நன்மைகளும் சில தீமைகளும் உங்களுக்கு கலைந்து தருவார். அயன சயன போகஸ்தானமான 12ஆம் வீட்டில் ராகு இருப்பதும் நல்லதுதான். நீங்கள் விரும்பிய வண்ணம் சுகங்களை அனுபவிக்க முடியும். பணத்தை ஆடம்பர விஷயங்களுக்கு தண்ணீராக செலவழிக்கப் போகிறீர்கள். உணவு உடை விஷயங்களில் உங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும். பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அதிக அளவு நன்மைகளை தரும் மாதமாக உள்ளது.